எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நம்மாழ்வார் வேளாண் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி இறுதியாண்டு மாணவர்கள். எங்கள் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் இருக்குது. நாங்கள் இறுதியாண்டு மாணவர்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் சொல்லக்கூடிய அனுபவ பாடம் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கம்போஸ்ட் எடுத்திருக்கோம். கம்போஸ்ட்னா உரம் தயாரித்தல். போன வீடியோவில் கம்போஸ்டிங்னா என்ன, அதுக்கு என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் இந்த மண்புழு உரம் வெர்மி கம்போஸ்ட் அது தயாரிக்கிறதுக்கு இந்த தார்பாலின் பெட்டில் எப்படி லேயர் பை லேயராக நம்ம போடணும், கலெக்ட் பண்ணி வச்சுருக்க மெட்டீரியலை அப்படிங்கிறத பார்ப்போம். மெட்டீரியல் தான் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் மெட்டீரியல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மர இலைகள், காஞ்ச மட்டைகள், அப்புறம் தென்னங்கீத்து, தென்னை ஓலை, மாட்டு சாணி இதெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பெட் ரெடி பண்ணணும். அந்த பெட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏரியா லொக்கேட் பண்ணணும். நாங்கள் ஏரியா வந்து இங்கே லொக்கேட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தார்பாலின் பேக் வச்சு நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். இதெல்லாம் மெட்டீரியல் தான் ரெடி பண்ணியாச்சு. மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு இந்த பாலித்தீன் பேக்கில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன போட்டு எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன போடுறோன்னா தென்னை மட்டை போடுறோம். ரெண்டாவது லேயர் பார்த்தீங்கன்னா எருவு போட போகிறோம். அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா தென்னங்கீத்து போட போகிறோம். அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா காஞ்சி போன இலை தலைகள் எல்லாம் போடலாம். பார்த்தீங்கன்னா வெள்ளை கரைசல் அப்படியே பரவலாக தெளிச்சிக்கலாம். அடுத்து சாணியை நல்லா கரைச்சிக்கலாம். அடுத்த லேயர் காஞ்ச இலையெல்லாம் போட்டுக்கலாம். வெள்ளங்கரைசல் தெளிச்சிக்கலாம். அடுத்து வைக்கோல் போட்டுக்கலாம். அடுத்து பச்சை இலை ஃபுல்லாக போட்டுக்கலாம். தண்ணி ஃபுல்லாக பரவலாக ஊற்றிக்கலாம். இப்போ கடைசியாக என்ன பண்ணுறோன்னா பசு சாணத்தை எடுத்து இப்படி மொழி விட்டுக்கிறோம். பார்த்துக்கங்க இல்லாமல், அதாவது இடைவெளியே இல்லாமல் ஃபுல்லாக மொழி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வெர்மி பெட் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி விட்டு பதமாக மண்புழுவை எப்படி விடுறோன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.